ரிப்பன் பக்கோடான்னு சொல்லக்கூடிய ஓலை பக்கோடா செய்கிறதுக்கு 100 கிராம் பூண்டு எடுத்துருக்கேன். இதில் காரத்துக்கு வந்து 8லேருந்து 10 நம்பர் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வந்து எடுத்துக்கங்க. இதுக்கு வந்து 2 அல்லது 3 ஸ்பூன் அளவு சோம்பு இதெல்லாம் வந்து தண்ணி விட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து 1 கிலோ இட்லி அரிசி வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வந்த மிளகாய் பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 1 கிலோ நம்ம இட்லி அரிசி எடுத்தால் 1/2 கிலோ பொட்டுக்கல்லை வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ அந்த பொட்டுக்கல்லை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம பிழிகிற அளவுக்கு வந்து கொண்டு வரணும். அந்த அளவுக்கு நம்ம பொட்டுக்கல்லை வந்து தேவையான அளவு நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதுக்கு கொஞ்சம் வெள்ளை எள்ளு வந்து சேர்த்துக்கலாம். இந்த ஓலை பக்கோடாவுடைய ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, வேணுங்கிறோ செக் பண்ணிங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்த பொட்டுக்கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். மாவு நல்லா இறுகி வரணும். அந்த பொட்டுக்கடலை வந்து மாவில் உள்ள தண்ணியெலாம் இழுத்துட்டு நல்லா மாவு வந்து பிழிகிற பதத்துக்கு வரணும். இந்த அளவுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்ததுக்கப்புறமா இதை வந்து அப்படியே நம்ம வச்சுட்டு நம்ம வந்து இப்போ வந்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணிடுவோம். இப்போ இதுக்கு நம்ம புளியக்கூடிய அச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன் பக்கோடாவுக்கு 2-3 அச்சுகள் இருக்குது. ப்ளெயினாக உள்ள அச்சுகளும் இருக்குது, இந்த மாதிரி வரி வரியாக உள்ள அச்சுகள் இருக்குது. நம்ம எதில் வேணும் பிழிந்துக்கலாம். நல்ல சூடான எண்ணெயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் எடுத்து நம்ம மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஓலை பக்கோடா நல்லா மொறு மொறுன்னு வரும். அதுக்காக தான் அந்த மிக்ஸ் பண்ணுறது. எண்ணெயை வந்து நம்ம ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணோம். இப்போ நம்ம கட்டையில் எடுத்து நம்ம பிழிஞ்சு விட வேண்டியதான். நல்லா பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் எண்ணெய் சலசடப்பெலாம் அடங்குனதுக்கப்புறமா நம்ம ஓலை பக்கோடாவை எடுத்துட வேண்டியதான். இந்த ஓலை பக்கோடா ரெசிபியோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். நான் ப்ளே பட்டன்லேயும் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துங்க.